ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விதமான பாரங்கள் இருந்தாலும் சரிதான், நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவேன். அதுவும் எப்படி? ஒவ்வொன்றாக உடனுக்குடனே. இன்று ஒரு கஷ்டத்தை நீக்கினேன் என்றால் நாளை இன்னொரு கஷ்டத்தையும் நீக்கி கவலையே இல்லாத வாழ்க்கையாக உனக்கு மாற்றி நான் கொடுப்பேன். இன்று நடப்பதை வைத்து எதுவும் தீர்மானிக்க வேண்டாம். நாளை என்னென்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். நீ கவலைகள் படுவதினால் எதுவும் மாறப்போவது அல்ல. நீ கவலைப்படுவதினால் எல்லா விஷயமும் உடனுக்குடனே மாறிவிடும் என்பது கிடையாது. அதனால் நம் வாழ்க்கையில் எல்லாமே கவலையே படாமல் நடக்கட்டும் என்று விட்டுவிடும். எத்தனை நிமிஷங்கள் வாழ்க்கையில் தோற்று போய்விடுவோமோ, வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கவே மாட்டோமோ என்று நினைத்தாய். ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஜெயிக்க வைத்து கொண்டுதானே இருக்கிறேன். ஆனால் சில சமயத்தில் வேகமாக சில விஷயங்கள் நடக்கும். அதுவே சில நேரத்தில் எல்லாம் மெதுவாக நடக்கும். புரிந்ததா? வேகமாக சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் மெதுவாக நடக்கும். வேகமாக நடக்கிறதே என்பதற்காக அது நல்லதும் அல்ல, மெதுவாக நடக்கிறதே என்பதற்காக அது கெட்ட விஷயமும் அல்ல. எல்லாமும் நல்லபடியாக நடக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் முயற்சியை எடுங்கள். அதாவது வாழ்க்கையில் முயற்சி எடுக்காமலும் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலேயும் நீங்கள் உடைந்து போவதனால எதுவும் நடக்காது. நீங்கள் தொடர்ந்து எதிர் முயற்சி எடுத்து எனக்கு இந்த ஒரு விஷயம் வேண்டும் சாயி என்று நீங்கள் கேட்கிறீர்களோ அது கண்டிப்பாகவே நடக்கும். புரிந்ததா? யாருக்கும் எதுவும் தரக்கூடாது, யாருக்கும் எதுவும் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கக்கூடாது என்று நினைக்க நான் என்ன உன் கூட இருக்கும் மனிதர்களா? நான் அனைத்து விதமான செல்வாக்கையும் கொடுக்கணும், உன்னுடைய வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை அமைத்து தர வேண்டும் என்று நினைக்கும் தெய்வமாகும். நீ தெய்வத்தை எந்த அளவு வணங்குகிறாய்? நீ என்னிடம் முதல் முறையாக இந்த சாயை பார்க்கும் பொழுது நீ சொன்ன விஷயம், நான் சரணடைந்து விட்டேன் அப்பா, இனிமேல் என்னுடைய வாழ்வில் நீ என்றுமே நீ துணை இருப்பாய் என்று நம்பி வந்துவிட்டேன். இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று சொன்ன. அப்பொழுது உனக்கு அசிரியாக சொன்னது, உன்னுடைய வாழ்க்கையை நான் காவல் காக்கிறேன் என்று. அப்பொழுது அசிரியாக நான் கொடுத்த வாக்கு இன்று வரைக்கும் அதை நான் பின்பற்றி கொண்டேதான் இருக்கிறேன். நான் இக்காரணம் கொண்டு எதையும் சரிதான் தவறாக நடத்த விடுவதே கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் என்றுமே நிம்மதியுடனும் வளங்களுடனும் ஐஸ்வர்யங்களுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீ வேண்டுமானால் பொறுமையாக இருந்து பார். உன் வாழ்வில் எவ்வளவு விதமான திருப்பங்களும் எவ்வளவு விதமான ஐஸ்வர்யங்களும் எவ்வளவு விதமான உதவிகளும் உனக்கு கிடைக்கிறது என்று பொறுத்திருந்து பார். பொறுத்திருந்து பார்ப்பவன் பொறுத்திருந்து அனைத்து விஷயத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவன் வாழ்வில் ஜெயிக்கிறான். அதுவே உன்னுடைய வாழ்வில் ஒரு காலமும் நீ அவசரப்பட்டாய், எனக்கு இது உடனடியாக வேண்டும், இது எனக்கு உடனடியாக வேண்டும், அது எனக்கு உடனடியாக வேண்டும் என்று அவசரப்பட்டாய், வாழ்க்கையில் எதுவும் நடக்காது.
எனக்கு அவசரப்படும் பிள்ளைகளை முதலில் பிடிக்காது. அவர்களுக்குத்தான் நான் எல்லா விஷயத்தையும் கால தாமதம் ஆக்கி கொடுப்பேன். புரிந்ததா? நம்பிக்கை வையுங்கள். எல்லா நேரத்திலேயும் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைக்காமல் எந்த காரியத்திலேயும், எந்த ஒரு விஷயத்திலேயும் நம்பிக்கை வைக்காமல் எதுவும் செய்யாதீர்கள். நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தாலே போதும், நீங்கள் வாழ்வில் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதற்கு பிறகு உங்களின் மீது நம்பிக்கை வைத்து காரியங்கள் அனைத்தையும் வெற்றியடைய வையுங்கள். சந்தோஷம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை, மற்றபடி வேறு எதுவும் தேவையே அல்ல. நீயாகத்தான் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய். யதார்த்தமான பிள்ளை நீ. உன்னை எல்லோரும் அழகாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். இது அவர்கள் செய்யும் வினைக்கு நிச்சயமாக தண்டனையை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இங்கு யதார்த்தமாக ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவரை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நோட்டமிட்டு கொண்டோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி வாங்க வேண்டும் என்றோ நினைப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தண்டனையை கண்டிப்பாகவே அனுபவிக்கிறார்கள். நீ அனைவரும் ஒரு குடும்பம். உன்னை எப்படி நான் மற்றவர்களுக்கு நேராகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துவேன். இனிமேல் எந்த நிலையிலும் கஷ்டம், கண்ணீர், வேதனை என்ற எதுவுமே கிடையாது. உன்னுடைய வாழ்வில் வேதனைகளுக்கு இடமும் கிடையாது. நீ சிந்தித்து செயல்படு. எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு. நீ சிந்தித்து செயல்பட்டு விட்டாய் என்றால் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை எந்த இடத்திலும் தூக்கி எறிய முடியாது. ஏனென்றால் நீதான் அனைத்து விஷயத்திலேயும் சிந்தித்து விட்டாயே. அனைத்து விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிறாயே. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டங்களை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இன்பத்தை இந்த சாய் தருகிறேன் என்று பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்கள் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.